ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம் ஒரு திட்டம், அதாவது டெய்லி வந்து ஒவ்வொரு திட்டம் வந்து டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண எளிமையாக இருக்கும். ஓகே, இதுக்கு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வீடியோ எண்டில் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டோரியில் மொத்த இயர், அது எந்த இடத்துல ஓப்பன் பண்ணது எல்லாமே வந்து மெமரியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி. அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, குரூப் 1 மெயின் எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2A மெயின் எக்ஸாம், குரூப் 4 எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி 2025 வந்தது. இது வந்து தினமணி பேப்பரில் வந்த ஹெட்லைன் நியூஸ் எப்படின்னா, மக்களுடன் முதல்வர் திட்டம் ஓராண்டில் 12.80 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு. இதை தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இத்தனை லட்சம் மனுக்கு வந்து தீர்வளிச்சிருக்காங்க இந்த திட்டத்தில் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு செய்தியாக வந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை மட்டும் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. மக்களுடன் முதல்வர் திட்டம்னா அது எப்போ ஆரம்பித்தது, எங்கே ஆரம்பித்தாங்க, அந்த மொத்த டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து கேதர் பண்ணி படிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு தொடக்கம், எத்தனை கட்டங்களாக இது நடைபெற்றது, அதனுடைய எங்கு தொடங்கினாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் 18 வந்து கோவையில் தமிழக முதலமைச்சரால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. முதற்கட்டமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புறங்கள்லாம் வந்து முதற்கட்டமாக வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து 2058 சிறப்பு முகாம்களும் அதில் வந்து 8.25 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாம். அதாவது முதற்கட்டமாக வந்து நகர்ப்புறங்களை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து 2058 சிறப்பு முகாம்கள் நடக்குது. 8.25 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இரண்டாம் கட்டமாக 11/7/2024 அன்று தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் தொடங்கி வைக்கப்பட்டது இரண்டாம் கட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 கிராம பஞ்சாயத்துகளில் 2,500 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஊரக பகுதிகளில் நடந்தது 15 துறைகள் சம்பந்தமான கோரிக்கைகள் வந்து பெறப்பட்டதான். அதில் வந்து 44 சேவைகள் வந்து அவங்களுக்கு தீர்வு காணப்பட்டது. 44 சேவைகள் சம்பந்தமாக தீர்வு காணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு சேவைகளை வந்து மக்களிடம் விரைவாகவும் எளிதாகவும் கொண்டு சேர்ப்பது. அடுத்து பொதுமக்களின் குறைகளை நேரடியாக பெற்று 30 நாட்களுக்குள் தகுந்த தீர்வு காண்பது. இது கேட்கலாம், எத்தனை நாட்களுக்குள்? 30 நாட்களுக்குள். அடுத்து அனைத்து அரசு நடைமுறைகளையும் ஒரே இடத்தில் வழங்குவதன் மூலம் மக்கள் அலைச்சலை குறைப்பது. மக்கள் வந்து அலையிறது ஒரே இடத்துல வந்து அவங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு அலைச்சல் கிடையாது. இது ஏற்கனவே கள ஆய்வில் முதல்வர், உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் தொடர்ச்சியாக தான் இது வந்து மக்களிடம் முதல்வருங்கிற மாதிரி மாறி இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, இது எங்கெல்லாம் வந்து முகாம்கள் நடத்தப்பட்டதுன்னா, மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், கிராம ஊராட்சிகள், இங்கே எல்லா இடத்துலையும் வந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. அங்கே என்னென்ன சேவைகள், அதாவது 15 முக்கிய துறைகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட சில துறைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. வருவாய், ஊரக வளர்ச்சி, நகராட்சி நிர்வாகம், ஆதி திராவிடர் நலம், சிறுபான்மையினர் நலம், சமூக நலம், மின்சாரம் போன்ற 15 முக்கிய துறைகள், 44 சேவைகள் பற்றி வந்து இதில் தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்கள்டையும் மனு பெற்றுட்டு அது வந்து 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்பட்டது. அடுத்தது இந்த விண்ணப்ப நிலை, நம்ம வந்து ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம் நம்மளுடைய இதை. அந்த விண்ணப்ப நிலை வந்து ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான இணையதளம் வந்து ஆன்லைன் PPA, அதாவது ஆப் அப்படிங்கிறத இப்படி PPAன்னு கொடுத்துருக்காங்க. .tn.gov.in இதான் வந்து இணையதளம். இந்த இணையதளத்தில் போய் நம்மளுடைய விண்ணப்பம், அப்ளை பண்ண விண்ணப்பம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முகாம்களில் வழங்கப்படும் சேவைகள் என்ன அப்படின்னா, என்னென்ன பண்ணுறாங்க, எந்தெந்த குறைகளையெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டா மாறுதல், நில அளவை விண்ணப்பங்கள், ஆன்லைன் பட்டா, பெயர் மாற்றம், அடுத்து வாரிசு சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் பிற சான்றிதழ்கள், இது சம்பந்தமாக வந்து எதுவும் வந்து பிரச்சனைகள் இருந்தால் வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து முதியோர் உதவித்தொகை போன்ற ஓய்வூதிய திட்டங்கள், அடுத்து மின் இணைப்பு, பெயர் மாற்றம், கட்டண மாற்றங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, உதவி உபகரணங்கள், வங்கி கடன்கள், அடுத்து சமூக நலத்திட்ட உதவிகள், நில அபகரிப்பு, மோசடி போன்ற புகார்கள், இந்த மாதிரி சேவைகள்லாம் வந்து 44, இதே மாதிரி 44 சேவைகளுக்கு தீர்வு அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாரெல்லாம் இதில் வந்து பயனடையலாம்னு பார்த்தாக்கா, அதாவது தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அனைத்து நிரந்தர
குடியிருப்பாளர்களுக்கு இதை வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அங்கே வந்து மனு கொடுக்க போனோம் அப்படின்னா என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்னா ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, நீங்கள் எது சம்மந்தமாக மனு கொடுக்க போகிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பட்டா மாறுதல் சம்மந்தமாக நான் மனு கொடுக்க போகிறேன்னா அந்த பட்டா இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போகணும். இதான் வந்து தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சம்மந்தமாக இவ்வளோ தான் டேட்டா. இதை வந்து எப்படி வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மக்களுடன் முதல்வர் திட்டம் நமக்கு வந்து இந்த தேதி வந்து மைண்டில் நிற்கணும். அதே மாதிரி எங்கே வந்து தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது மைண்டில் நிற்கணும். டிசம்பர் 18, 2023 கோவையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது பாருங்கள், டிசம்பர் 18, 2023 மக்களின் குறைகளை கேட்க வருட கடைசியில் 3 பேருடன் 8 போட்டு கோபமாக கோவை வந்து நிற்கிறார். அதாவது முதலமைச்சர் வந்து மக்களின் குறைகளை கேட்க வருட கடைசினா என்ன, டிசம்பர் மாதம். வருட கடைசிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், டிசம்பர் மாதம். வருட கடைசியில் 3 பேருடன் கையில் 2023 3 பேருடன் 8 போட்டு 8 போட்டு கோபமாக, கோபம்னா கோவை வந்து நிற்கிறார். இப்போ இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களின் குறைகளை கேட்க வருட கடைசியில் டிசம்பர் மாதம் 3 பேருடன் 2023 8 போட்டு 18 கோபமாக கோவை வந்து நிற்கிறார். வந்தது பிறகு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து பால் பாக்கெட் வருவதில்லைன்னு குறை சொல்கிறாங்க. அடுத்தது அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, 1 மாதத்தில் தீர்வு காணப்படும்னு சொல்கிறாரு. 1 மாதங்கிறது 30 நாட்கள். அப்போ வந்து 30 நாட்களுக்குள்ளே நமக்கு தீர்வு காணப்படுமா? 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு, பால் பாக்கெட் வரலன்னு சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 1 மாதத்தில் தீர்வு காணப்படும்னு சொல்கிறாரு. அடுத்த டேட் பாருங்கள், 11/7/2024. இது 2வது கட்டமாக நடைபெறுகிறது. எங்கே அப்படின்னா தருமபுரி பாளையம்புதூரில் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இது எப்படி வந்து ஞாபகம் வைக்கிறதுனா, இப்போ என்ன பண்ணுறாரு, 11/7/2024 தருமபுரி பாளையம்புதூரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், மக்கள் குறை கூறினதுக்கு நான் 1 மாதத்தில் தீர்த்து வைப்பேன்னு சொன்னார். 1 மாதத்தில் வருகிறேன்னு சொன்னவர் 6 மாதத்துக்கு பிறகு 7வது மாதம் 4 பேருடன் வருகிறார். 6 மாதத்துக்கு பிறகு 7வது மாதம் 4 பேருடன் வருகிறார். 7வது மாதம் அப்படிங்கிறது இந்த வருதா, 6 மாதத்துக்கு பிறகு 7வது மாதம் வர்றாரு. 4 பேருடன் வராரு 2024. வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பால் பாக்கெட் தர்றாரு. ஒரு ஆளுக்கு ஒரு பால் பாக்கெட். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பால் பாக்கெட், அதான் வந்து 11. ஒரு ஆளுக்கு ஒரு பால் பாக்கெட். பால்ங்கிறது பாளையம்புதூர், பால் பாக்கெட்டுனாங்கடையும் பாளையம்புதூர் ஞாபகம் வந்துடணும். அடுத்தது தர்மம் செய்கிறார்னா தருமபுரி. ஓகேவா, தர்மம் செய்கிறார்னா தருமபுரி. ஓகே, ஞாபகம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சுதான் என்னன்னு சொல்லுங்கள். இது டெய்லி வந்து ஒரு திட்டம் பார்க்கலாமா இல்லை 2 திட்டம் பார்க்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.